விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பற்றியான ஒரு சின்ன அப்டேட் பார்ப்போம். அதாவது அந்த வார்டு கோட்டா, அதனை எதிர்பார்த்து காத்திருக்கீங்கல்ல, வாரிசுதாரருக்கான கோட்டா, அது ஒரு 2017 2023 வரைக்கும் மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை சந்தித்து இப்போ ஒரு லெவலுக்கு வந்திருக்கு, ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஆயிருக்கு. ஆனால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது அப்ரூவல் ஆயிடுச்சு. அது கடந்த 19/1/2023 சுப்ரீம் கோர்ட்டு ஒரு அருமையான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்கு. அதனை தொடர்ந்து இப்போ வார்டு கோட்டா இருக்குது. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு இருக்கக்கூடியவர்கள். அந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை ஒட்டி 2/8/2023 தமிழ்நாடு அரசு GOMS நம்பர் 412 அது ஒன்று அறிவிப்பு கொடுத்துருக்கு. அந்த அறிவிப்புக்கு பிறகு ஒரு போலீஸ் நோட்டிஃபிகேஷன், 2ஆம் நிலை காவலர்கள் ஒரு கூட்டாக எடுக்கக்கூடியது. 2ஆம் நிலை காவலர்கள், அந்த ஃபயர் சர்வீஸு, ஜெயில் வார்டன்னு, இதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு 8/8/2023 அப்போ வந்துச்சு. அதில் பார்த்தோம்னா அந்த 10% வார்டு கோட்டா, அப்புறம் அந்த 2017 2023 வரைக்கும் எடுக்க முடியாமல் போச்சு பாருங்கள். அதாவது அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயே அந்த வார்த்தை வருது, ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனு மற்ற அதர் ரிலாக்ஸேஷனு ஏதோ அந்த கவர்மெண்ட் பார்த்து கொடுத்துக்கிட வேண்டியதே அப்படின்னு சொல்லி, அதன் அடிப்படையில் அந்த 8/8/2023 போலீஸுக்கு ஒரு 6 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனு ஒரு 1 டைம் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அதற்கு முன்னாடியே இப்போ அந்த 650 பேர் எஸ்ஐ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இது அந்த 2/8/2023 ஜிஓவுக்கு முன்னாடியே அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததில் அதில் அந்த 6 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம், ஆனால் 10% வார்டு கோட்டா மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதனை குறிப்பிட்டு நம்மளுடைய வாய்ஸ் இன் போலீஸ் சேனல் சப்ஸ்கிரைபர் இதன் அடிப்படையில் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. இவர் நம்ம இந்த வாரிசு கோட்டா, இவருடைய ஃபாதர் எஸ்ஐயாக இருந்தவர், அந்த வாரிசு கோட்டாவுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடியவர், எஸ்ஐக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இவர் அந்த 2/8/2023 ஜிஓவை பேஸ் பண்ணி அந்த இனி வரவிருக்கக்கூடிய அந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனில் 6 ஆண்டு அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் அப்படின்றத அடிப்படையில் தனியாக ஒரு பெட்டிஷன் ஒன்று அனுப்புகிறார். ஒரு நீண்ட ரெக்யூசேஷன் தான், ஏன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம்லாம் கிடையாது. ஏன்னா இவர் அதை காரணம் காமிக்கிறதும் 8/8/2023 போலீஸ் நோட்டிஃபிகேஷனில் அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க. அந்த அறிவிப்பு அடிப்படையில் தான் நான் இப்போயும் கேட்குறேன். இது 2017 இருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2017 10% வாரிசு கோட்டா பாதிக்கப்பட்டிருக்கு. தவிர 2011 இருந்து 2021 வரைக்கும் இருந்த அதிமுக ஆட்சியில் 2 தடவை மட்டும்தான் எஸ்ஐக்கு எடுத்தாங்க. 2015 1, 2018 1. அதனால் அதுலேயும் இந்த எஸ்ஐக்காக காத்திருக்கக்கூடியவர்களுடைய வாய்ப்பு அதுலேயும் பறிபோயிருக்கு. அந்த அடிப்படையில், ஆனால் அதில் ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி இருந்த நேரத்தில் அதில் 2 தடவை தான் எஸ்ஐக்கு எடுத்தாங்க. அதற்கு பிறகு இப்போ 2021க்கு பிறகு 2 வட்டம் எடுத்திருக்காங்க. இது தொடர்ச்சியாக ஓரளவுக்கு இந்த ஏடிஜிபி மேடம் டிஜிபி மேடம் இதுக்கு வந்ததற்கு பிறகு, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு டிஜிபி மேடம் வந்ததற்கு பிறகு கரெக்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விவரம்லாம் சொல்லி அவர் நாங்கள் இந்த எஸ்ஐக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக வார்டு கோட்டாவுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறோம். அதன் அடிப்படையில் எங்களுக்கு அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கடந்த 29/4/2024 அதில் ஒரு பெட்டிஷன் ஒன்று அனுப்பியிருக்கிறார். ஏன்னா அந்த பெட்டிஷன் போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த பெட்டிஷன் சும்மா ஒரு ரெக்யூசேஷனாக கேட்குறாரு. ஏன்னா அவருடைய வேண்டுதல் கடிதமாக கேட்குறாரு. இது ஒன்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம்லாம் கிடையாது. அவர் 29/4 போன உடனேயே அவருக்கு 3/5/2024 ஒரு வாரத்துக்குள்ளேயே அவருக்கு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் எழும்பூர் அங்கே இருந்து அந்த தேதியிட்ட ஒரு கடிதம். ஆனால் 6/5 கையெழுத்திட்டுருக்காங்க. இவருக்கு 7ஆம் தேதியே நம்ம கைக்கு கிடச்சிருக்கு. உடனடியாக நமக்கு போட்டு விட்டார். நம்ம வேறு பதிவுகளில் சில இதில் இருந்ததுனால கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா,
அவருடைய பொருள் சொல்லிடுறாங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் திரு கு. விஜய் சென்னை என்பவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 2023ஆம் ஆண்டு காவலர்களுக்கான அறிவிப்பில் 10% வாரிசுதாரர்களின் வயதை தளர்த்தி உள்ளது போல் 2024க்கான உதவி ஆய்வாளர் அறிவிப்பிலும் வாரிசுதாரர்களின் வயதை தளர்த்தி அறிவிப்பு வெளியிடுமாறு அனுப்பிய மனு பதில் வழங்குதல் தொடர்பாக அப்படின்னு கொடுத்துட்டு அவர் நிறைய இடத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. முதலமைச்சர் தனிப்பிரிவு இங்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாரு, ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பியிருக்கிறாரு, சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பியிருக்கிறாரு, அப்புறம் டிஜிபிக்கு அனுப்பியிருக்கிறாரு. எல்லாம் அனுப்பியிருக்காங்க. என்னையோ இங்கே தானே வரணும் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு. அதில் அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க, தமிழக அரசால் வழங்கப்படும் ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி இந்த வாரியத்தின் மூலம் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. மனுதாரரின் கோரிக்கை தொடர்பாக இந்த நாள் வரை அரசாணைகள் ஏதும் வழங்கப்படவில்லை. எனவே மனுதாரரின் கோரிக்கை ஏற்க இயலாது என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்ட்டாங்க. ஏற்க இயலாது என தெரிவிக்கப்படுகிறது, பரிசீலனையில் உள்ளது அப்படி கூட சொல்லலை, ஏற்க இயலாது என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்ட்டாங்க. ஏன்னா இது நாள் வரை இதுக்குன்னு தனி ஜீவோ வேணும்னு கேட்குறாங்க. அதானே இதுக்கு மீனிங்கு. அந்த 2/8/2023 ஜீவோ ஒன்லி போலீஸுக்கு தான் அறிவிப்பு கொடுத்தது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்களே தவிர அது போலீஸுக்கு கொடுங்க, எஸ்ஐக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் அந்த பிரிவினையெல்லாம் சொல்லலை. அவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏஜ் பார் அண்ட் நெசசரி ரிலாக்ஸேஷன் பி ப்ரொவைடட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்க பார்த்து ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து அவங்க கொடுத்துக்க வேண்டியது அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் அந்த ஏஜ் பார் அண்டு நெசசரி ரிலாக்ஸேஷன் இவ்வளவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அப்படின்றது தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த அடிப்படையில் கேட்டிருக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த பதில் வந்ததுனால நம்ம இப்போ எப்படி எதிர்பார்க்குறோம்னா, இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதில் இதற்கு தனி ஜீவோ வேணும் அப்படின்ற மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எதிர்பார்க்குது. இது வரைக்கும் தனி ஜீவோ எஸ்ஐக்கு 6 இயர்ஸ் கொடுக்க சொல்லி அது ஒன் டைம் கூட கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்றாரு. ஏன்னா அந்த தேர்வர்கள் தரப்பில். ஆனால் எதுவுமே இல்லை சார், நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். 2001 to 2011 2011 to 2021 வரைக்கும் இருந்த அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் 2 வட்டம் தான் செலெக்ஷனு. அதுக்கு பிறகு 2017 to 2023 டோட்டலாக வார்டு கோட்டாவே பறிபோயிருக்கு. அதனால் இந்த நிலைமையில் அந்த காலகட்டத்தில் தகுதியாக இருந்தவர்கள் எப்படி பார்த்தோம்னாலும் அந்த ஏஜ் பாரில் தான் இருப்பாங்க. அதனால் அதற்காக கேட்குறோம் சார் அப்படின்னாரு. இவருடைய கோரிக்கை ஒரு நல்ல நியாயமான கோரிக்கையாக இருந்தது, நல்ல கோரிக்கையாக இருந்தது. இந்த வாரிசுதாரர்கள், ஏன்னா இதில் வாரிசு கோட்டா 10% வார்டு கோட்டாவுக்கு தயாராக இருப்பவர்கள் இவர் நம்பர் போட்டிருக்கேன். ஆனால் இவரோட தொடர்பு வச்சுக்கோங்க. இவர் நம்ம சப்ஸ்கிரைபரே எனக்கு நேரடியான தொடர்பு, ஏன்னா நேரடியாக முகம் பார்த்த பழக்கம் எதுவும் கிடையாது. ஒரு நீண்ட நாளைய நம்மளுடைய வாய்ஸ் இன் போலீஸ் சேனலுடைய சப்ஸ்கிரைபர். நம்ம இப்போ ஒருவருக்கொருவர் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மீடியமாக தான் இதில் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு ஊடகம் மாதிரி உங்களுக்கு பயன்படுறேன். இதன் மூலம் அந்த அறிமுகம் அவருக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்றதுக்காக. இதில் இவர் இந்த தனி ஒரு நபராக இந்த மாதிரி போராடிக்கிட்டு இவர் பதில் போட்டதுக்கு உடனடியாக உடனே டிஎன்யூஎஸ்ஆர்பி ரிப்ளை பண்ணியிருக்கு பாருங்க, அதுவே வரவேற்கத்தக்கது. அதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லுவோம். இந்த சேர்மன், இந்த டிஜிபி மேடம் வந்ததற்கு பிறகு அஃபீஷியல் ரொட்டீன் ப்ரொசீஜர் எல்லாமே, செலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதை கூட சிலர் குறை சொல்லுவாங்க, அது எதை எடுத்தாலும் குறை சொல்கிற பார்ட்டி. ஏன்னா அதுக்கு நம்ம விளக்கம் சொல்ல முடியாது. பட் நமக்கு பார்க்க எந்த அடிப்படையில் பார்த்தாலும் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அதனால் இதற்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள், இந்த 6 ஆண்டு கொடுத்தா தான் நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், நீங்கள் இப்போ வயது தகுதியோடு கூட இருக்கலாம் அந்த வார்டு கோட்டா. ஆனால் ஒருவேளை இப்போ வரக்கூடிய அறிவிப்பு 2024 வந்துச்சுன்னா உடனே போயிடுவோம்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் ஓரளவுக்கு வயது தளர்வு உங்களுக்கு கிடைச்சாலும் ஒரே ஒரு டைம் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் கூட நல்லது தானே. அதனால் அந்த வார்டு கோட்டாவுக்கு தகுதியாக உள்ளவர்கள் இவர்கிட்ட தொடர்பு வச்சுக்கோங்க. யார் அந்த விஜய்கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டு டைரெக்டாக டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு எல்லாருமே வேண்டுதல் கடிதம் அனுப்புங்க. நிறைய பேர் போகல, அவங்க டிஎன்யூஎஸ்ஆர்பியே கூட அரசுக்கு கோரிக்கை வைக்கும்ல. அப்போ அரசுக்கு கோரிக்கை வைக்கையில் பரிசீலிக்கக்கூடியது தானே இருக்கும். அது எகென்ஸ்ட் லா கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைக்குள்ளே தானே வருது. அந்த நெசசரி ரிலாக்ஸேஷன் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க, அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறத கொடுத்துக்கோங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து ப்ரொவைட் பண்ணிக்கோங்க அப்படின்ற அந்த வகைமுறைக்குள்ளே தானே இது வருது. அதனால் இது அதனை தாண்டினது இல்லைன்னா எகென்ஸ்ட் லா, இல்லைன்னா ஒரு சாரருக்கு ஏதோ பண்ணுற மாதிரி அப்படின்லாம் இதில் அர்த்தப்படுத்த முடியாது. அதனால் இது நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி தகவல் மட்டும் கிடையாது.
ஏனைய பொதுவான தகவல், சமூக பிரச்சனைகள். ஏன்னா அரசியல் ரீதியாக மட்டும் பேசுகிறது கிடையாது, அரசியல் பேச மாட்டான். மற்றபடி காவல்துறையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு, இல்லைன்னா காவல்துறையை வந்து வேறு அவர்களுக்கு தேவையான அவர்களுக்கான சட்ட ஆலோசனை இந்த மாதிரியான பதிவுகள் பதிவிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த வகையில் இந்த விஜய் வந்து ஒரு நம்ம தொடர்புக்கு வந்தார். இவருடைய செயல்பாடு மிகச் சரியானதாகவும் இதை பொதுவெளிக்கு கொண்டு வரணும், இது மாதிரியான ஆட்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலையும் இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன். இந்த நேரடியாக ஏன்ட்ட தொடர்பு கொள்ளணும்னு அவசியம் இல்லை. இந்த விஜய் நம்பர் இதில் போட்டிருக்கேன், நேரடியாக அவர்கிட்டே தொடர்பு கொள்ளுங்கள். அவருடைய முன்னெடுப்பு எனக்கு சரியானதாக தோணுது. அவர் தனிநபராக போராடுவதை காட்டிலும் நீங்கள் அது ஒரு ஒருங்கிணைந்த போராட்டமாக இருந்தால், ஒரு கூட்டு ஆலோசனையின் பேரில் இன்னும் கொஞ்சம் இதை ஒரு நல்ல வடிவமைக்கலாம். அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு இன்னும் வந்து உங்களது கோரிக்கையை வலுப்பெற செய்யலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதனால் இந்த கடந்த காலத்தில் நமக்கு வந்து இந்த 10% வாரிசு கோட்டாவை எப்படி இழந்தோம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஒரு நீண்ட சட்ட போராட்டத்தின் பேரில் எப்படி அடைந்தோம் அப்படின்றதும் தெரியும். இது தொடர்ந்து இனிமேல் காலகாலத்துக்கு இருக்கும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே இது 3 ஜட்ஜு கொண்ட ஒரு பெஞ்சில் சொன்னது. அதனால் இனி மாறுவதற்கு வழி இல்லை. இருந்தாலும் இந்த கட்டத்தில், அந்த இழந்த காலகட்டத்தில் தன்னுடைய தகுதி இருந்தும் கூட வயது காரணமாக இழந்து நிற்பவர்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இன்னமும் நம்மளுடைய சேனல் ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் அதிகப்படியான சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் இது தொடர்பாக இருக்கக்கூடியவர்களை என்னால் எளிதில் ஒருங்கிணைக்கக்கூடிய செயல்பாட்டை வந்து எளிதில் செய்ய முடியும். நான் சொல்லக்கூடிய செய்தி உங்களை உடனடியாக போய் சென்று அடையும். ஆனால் நேரடியாக என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லலை. இதுக்கு ஒரு முன்னெடுக்கக்கூடியவரை என்னால் அடையாளப்படுத்த முடியும். அதன் மூலமாக நீங்கள் வந்து ஒருங்கிணைந்து செயல்பட முடியும். அந்த அடிப்படையில் சொல்கிறேன். தொடர்ந்து நிறையா பேருக்கு பகிர்தலுக்கு உட்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுடைய கமெண்ட்டோ உங்களது லைக்கோ, நான் வந்து கமெண்ட் நேரடியாக படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதை படித்து உள்வாங்கி அது தொடர்பாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் பதில் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. அதனால் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து மற்ற ஆட்கள் ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு ஊடகமாக நம்ம இது பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.